வணக்கம் மக்களே, இது நான் வண்டி வாங்க போகிறேன் எபிசோட் 2. பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. அண்ணனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காலைல ஸ்விக்கி ஓட்டலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம தலைவலி எனக்கு. சரி ஓகே, தலைவலிக்கு ஒரு காப்பி குடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி குடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். ஒரு ஆர்டர் ஓட்டினேன், திருப்பி வந்து பார்த்தா 1 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. ஒரு அண்ணாகிட்ட கேட்டேன், என்னண்ணா கதை இது இப்படி உட்காந்துட்ருக்கேனே அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்படி தான்ப்பா அப்படின்ட்டாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப தலைவலினால ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுக்கப்புறமா தலைவலியாக போயிடுச்சு. சரி ஓகே, ஸ்ரீமிட்டாய் கல்லேருந்து ஆரம்பித்து ஓட்டிகிட்டே தான் இருந்தேன். இந்த ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது எனக்கு எப்போவும் மாவீரன் படத்தில் ஒரு பில்டிங் வரும்ல, அந்த பில்டிங் தான் ஞாபகம் வரும். ஸோ வந்து நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கே. காலேஜ் டைம்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் அது. அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் வந்து ஓட்ட முடிஞ்சுது. நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்ன்றதுக்கு என்னோடய லைஃப் வந்து பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஓட்ட முடிஞ்ச என்னால் ஈவினிங் வந்து ஓட்ட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் வேலைன்னு சொல்லிட்டு என்னை புடிச்சுன்னு போயிட்டாங்க. என்னடா இது, என்னால் நான் பிளான் பண்ண ஒரு விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெக்ஸ் ஆகிட்டேன். வெக்ஸ் ஆகிட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன் நான். அட போங்கடா அப்படின்ட்டு. சரி அப்படியே இருந்தாலும் நம்ம வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், நாளான்னைக்கு ட்ரை பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டோம், இப்படியே உட்காந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு உள்ளே மோட்டிவேஷனை கொடுத்துட்டு இன்றைக்கி நாளை முடிச்சுக்கினேன். கடினமாக இருங்க.